வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் போராட்டம். யாழ்ப்பாண வைத்தியசாலை ஒன்றில் மாணவனுக்கு மறுக்கப்பட்ட சிகிச்சை வெளியான தகவல். யாழில் மணல் கடத்தல் கும்பலின் தாக்குதல், காவல்துறை அதிகாரி கொலை, 2 கைது. மட்டக்களப்பை நடுங்க வைத்த சம்பவம், கிணற்றிலிருந்து தப்பி வந்த பெண்ணின் பகீர் தகவல். மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி கொலை செய்த கும்பலின் பிரதான சூத்திரதாரி கைது. எரிவாயு பற்றாக்குறைக்கு தீர்வு லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு. யாழில் வெவ்வேறு இடங்களில் 2 சடலங்கள் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. மாணவனை தாக்கிய 3 மாணவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவு. நாட்டில் 20 லட்சம் பேர் சிறுநீரக நோயால் பாதிப்பு, விசேட நிபுணர் எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் திடீரென்று அதிகரித்த தங்கம், வெள்ளி. இலங்கையில் இன்றைய நிலவரம். இலங்கையில் அதிரடியாக உயர்ந்தது மின் கட்டணம், மக்களுக்கு பேரிடி. வெடித்து சிதறியது ஈரானின் மிகப்பெரிய நிலத்தடி ஆயுத கிடங்கு, பஸ்டர் குண்டுகளால் குறிவைத்து தகர்த்திய அமெரிக்கா. அமெரிக்கா இஸ்ரேலுடனான போர் முடிவு, நிலைப்பாட்டை அறிவித்த ஈரான் ஜனாதிபதி. தொடர்பென விரிவான செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீதி கோரிய பதாதைகளை தாங்கியவாறு வேண்டும் வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் இதில் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் மாணவனுக்கு சிகிச்சை வழங்காமையும் வைத்தியர் கடமையில் இல்லாமையும் தொடர்பான செய்தியை அடுத்து இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகம் விளக்கம் கோரியுள்ளது. அதன் பிரதியை யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கும் அனுப்பியுள்ளது. அதன் பிரகாரம் இந்த முறைப்பாட்டுக்கு தமது அறிக்கையை இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி, யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார வைத்திய சேவைகள் பணிப்பாளரும் தமது விளக்கங்களை சமர்ப்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காவல்துறை அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததோடு மற்றொரு காவல் உத்தியோகத்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டனர். பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையின் பின் கிணற்றில் வீசப்பட்ட பெண் அன்றைய தினத்தில் நடந்த சம்பவத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பிய நிலையில் அவர் ஊடகங்களுக்கு இந்த பகிர் தகவலை தெரிவித்தார். அன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் மட்டக்களப்புக்கு செல்ல என்னுடைய குழந்தையுடன் வவுணதீவு சந்தை பேருந்து நிலையத்துக்கு சென்றேன். அங்கு ஒரு வயோதிப பெண்ணும் பேருந்துக்காய் காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு முச்சக்கர வண்டி எங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டது. நான் மட்டக்களப்பு நகருக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய போது எம்மை ஏறுமாறு கூறினர். என்னிடம் போதிய பணமில்லை என்று கூறிய போது 100 ரூபாய் மட்டும் தருமாறு கூறினர். அதை ஏற்று நானும் அந்த வயோதிப பெண்ணும் ஏறினோம். முச்சக்கர வண்டி நகரை நோக்கி சென்ற போது மட்டக்களப்பு போதரா வைத்தியசாலை கரையில் அந்த வயோதிப பெண் இறங்கிக் கொண்டார். பின்னர் என்னை எங்கு விட வேண்டும் என்று கேட்டபோது சத்தார் புடவை கடை வீதியில் விடுமாறு கூறினேன். என்னை இறக்கிவிடும் போது அந்த முச்சக்கர வண்டியில் இருந்த பெண் தன் சேலை எடுக்கப் போவதாகவும் அதுவரை தன்னுடன் வருமாறும் என்னை கேட்டுக்கொண்டார். நான் சேலை கடைக்கு முன்னால் காத்திருப்பதாக கூறினேன். நான் குழந்தையுடன் அருகில் இருந்து நகைக்கடைக்கு சென்று அடகு வைத்த தங்க மோதிரத்தை 24,000 ரூபாய் செலுத்தி மீட்டுக் கொண்டேன். மீண்டும் அந்த பெண் சொன்ன கடைக்கு வந்தபோது அவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநருடன் தொலைபேசியில் பேசிவிட்டு எங்களை மணிக்கூட்டு கோபுர பகுதிக்கு வருமாறு கூறினார். நானும் அந்த பெண்ணும் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுரம் நோக்கி சென்று மீண்டும் அதே முச்சக்கர வண்டியில் ஏறினோம். தொடர்ந்து முச்சக்கர வண்டி பொதுச்சந்தை வீதி வழியாக சென்று ஓரிடத்தில் நின்றது. அங்கிருந்து பிரதான பேருந்து நிலையத்தை வீதி ஊடாக வவுணதீவு நோக்கி பயணித்தது. வலையிறவு பாலத்தை கடக்கும் போது அந்த பெண் 3 குளிர்பான போத்தல்கள் வாங்கினார். எனது மகளுக்கும் அவருக்கும் பச்சை என்ற குளிர்பானத்தையும் எனக்கு விளாம்பழ குளிர்பானத்தையும் தந்தார். நான் அதை அருந்தினேன். வவுணதீவு சந்தையில் அந்த பெண் இறங்கிக் கொண்டார். அதன் பின் ஒரு இளைஞன் கையில் கத்தியுடன் ஏறினார். அவர் ஏன் கத்தியுடன் ஏறுகிறார் என்று கேட்டபோது மாட்டுக்கு புல்வெட்ட ஏறுவதாக கூறினார். என்னை தாண்டியடியில் இறக்கிவிடுமாறு கேட்டபோது அதற்கு சம்மதித்தனர்.
ஆனால் முச்சக்கர வண்டி கண்ணங்குடா சந்திகுடாக தாண்டியடி நோக்கி செல்லாமல் பாவக்கொடிச்சேனை பகுதியை நோக்கி சென்றது. ஏன் இந்த வீதியில் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது இளைஞனை இறக்கிவிட்டு என்னை இறக்கி விடுவதாக கூறினர். அடுத்த சில நிமிடத்தில் நான் மயக்கமுற்றேன். நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது நீரில் மூழ்கியிருந்தேன். மேலே பார்த்தபோது வானம் தெரிந்தது. வீட்டில் வெள்ளம் ஏறிவிட்டதா, என் வானம் தெரிகிறது என்ற குழப்பமுற்ற நிலையில் தப்பிப்பதற்கு நீரில் மூழ்கி எழுந்தேன். 2-3 முறை நீரில் மூழ்கி எழுந்த பின் அம்மா அம்மா என்று என்னுடைய கணவரையும் எனது அம்மாவையும் பேரிட்டு கூப்பிட்டேன். மீன்பிடிக்க சென்றவர் இவ்வளவு நேரம் என்ன செய்கிறீர்கள் என்றும் கத்தினேன். அதன்பின் என்னுடைய பிள்ளையை தேடி அலறினேன். அப்போது யாரோ ஒரு சிலர் வந்து எனது கையில் கயிற்றை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள் என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார். மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் கிணறொன்றில் இருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கொழும்பில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றில் இருந்து பவுனத்தீவு கொத்தியாவலை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போன மற்றொரு 40 வயதுடைய பெண்ணொருவர் சடலமாகவும் இளம் தாயின் 3 வயது சிறுமி வயல் பகுதியிலிருந்தும் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதன்போது வவுணத்தீவு போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சனகுடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரின் 34 வயது கணவர், 22 வயதுடைய தம்பியார், கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி திருகோணமலை வீதிகளைச் சேர்ந்த நகைக்கடையின் உரிமையாளர்கள் 2 உள்ளிட்ட 5 பேரை 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவ தொடர்பில் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேச போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்திரவின் நேரடி கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அதிரடி விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு இருப்பு தற்போது மாலைதீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ கேஸ் லங்கா அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த அளவு போதுமானது என நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார். அதன்படி இந்த கையிருப்பை கூடிய விரைவில் நாட்டுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு உடலுக்கூறு பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்வாய் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி குலசிங்கம் வயது 78 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த முதியவர் நேற்று தன்னுடைய வீட்டாருடன் முரண்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். வீட்டை விட்டு வெளியேறியவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத காரணத்தால் உறவினர்கள் அவரை தேடி வந்ததாக குறிப்பிட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை முதியவர் வியாபாரி மூலை கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இறப்பு சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணம் இணுவில் கந்தசாமி கோயிலுக்கு அருகில் அதிகாலை ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இன்று கோயிலுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுவதை கண்ட பொதுமக்கள் சுன்னாகம் போலீசாருக்கு இது தொடர்பான தகவல் ஒன்றை வழங்கியிருந்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சுன்னாகம் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர் சுதுமலை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான காசிப்பிள்ளை மாதுருபாகன் என்று தெரிய வந்துள்ளது. ஹட்டனில் உள்ள பிரதான பாடசாலையொன்றில் மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களையும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை வேரளவத்த சிறுவர் பராமரிப்பு மையத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹட்டன் மாவட்ட நீதிபதி முன்னிலையில் மாணவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட 3 மாணவர்களும் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவரின் தாய் 28ஆம் தேதி ஹட்டன் காவல்துறையில் புகார் அளித்தார். விசாரணையை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 மாணவர்கள், ஒரு முன்னாள் மாணவரை காவல்துறையினர் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சிறுநீரக நோய்களுக்கு ஆளாகும் மக்களின் வீதம் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்து வருவதாகவும் சிறுநீரக நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் நாலுக்கு கேரு தெரிவித்தார். சர்வதேச சிறுநீரக தினத்தை முன்னிட்டு அண்மையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆரம்ப நிலையில் நோய்க்கான தெளிவான அறிகுறிகள் தெரியாதால் நோய் தீவிரமடைந்த பின்னர் மட்டுமே அறிகுறிகள் வெளியிடப்படுவதாகவும் நீரிழிவு மற்றும் உயர் குருதி அழுத்தம் கொண்டவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை திடீர் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை
$4,513.15 அமெரிக்க டாலர்களாகவும் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $70.48 பதிவாகியுள்ளது. இலங்கையில் இன்று காலை தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் ஒரு பவுன் $3,90,000 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று $3,58,800 விற்பனை செய்யப்படுகிறது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கு அமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் மிகப்பெரிய இராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 2000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலப்படுத்தப்பட்ட மற்றும் நிலத்தடி கட்டமைப்புகளை ஊடுருவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 2000 பவுண்டு எடையுள்ள பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பல ஊடுருவும் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே இன்று காலை 6:20 மணிக்கு ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் காணொலியொன்றையும் அவர் பகிர்ந்திருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முடிவும் ஈரானிய மக்களின் பாதுகாப்பையும் நலன்களையும் உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் ஜனாதிபதி தெரிவித்தார். போரின் போது இராணுவம் காட்டிய எதிர்ப்பும் ஈரானிய மக்கள் வெளிப்படுத்திய தேசிய ஒற்றுமையும் நாடு தற்போதைய நெருக்கடியான சூழலை கடந்து வர உதவிய மிக முக்கியமான காரணிகளில் அடங்கும் என அந்நாட்டின் அமைச்சரவை கூட்டத்தின் போது பெஷெக்கியன் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.